ஹாய் காய்ஸ், வெல்கம் டு Uruttu Ulunthu சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வெண்ணெயை வச்சு தொக்கு, வெண்ணெயில் தொக்கான்னு கேட்காதீங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பரான ரெசிபி. இன்றைக்கி நம்ம வீட்டில் விளைஞ்ச கத்திரிக்காய் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காவை நல்லா இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காவை அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி வச்சு மூடிடுங்க. ஏன்னா அது நல்லா ஃப்ரை ஆகிட்டு உள்ளக்க நல்லா வேகணும். அதுக்காக இதை போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சு மூடிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் 2-3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு இப்போ மசாலா நம்ம தயார் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அது கலருக்காக, கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் புளி ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸில் நான் கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய் எல்லாம் சூப்பராக வதங்கிட்டு இதை அப்படியே மாற்றிட்டு அதே எண்ணெயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 6லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டையும் போட்டு பூண்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலை, வெங்காயம், தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 100 கிராம்னா தக்காளி ஒரு 75 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளுடைய குழம்பு நல்லா வதங்கிருச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் தான் சீக்ரெட் ஆஃப் திஸ் ரெசிபி. இதையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், அதையும் அதுக்குள்ளே போட்டுட்டு அதை கிண்டக்கூடாது. கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் கரண்டி யூஸ் பண்ணாமல் அப்படியே சுற்றி சுற்றி நம்ம பண்ணுவோம்ல மீன் குழம்புக்கு, அதே மாதிரி பண்ணிக்கிடலாம். டாப்பில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாக ஒரு 2 நிமிஷம் கழித்து. இப்போ நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மணமும் சரி, சுவையும் சரி அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் சுவை நாட்டியமாடும். இந்த ரெசிபியை நீங்கள் 2 நாள் 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லைல்ல, வெளியில் கூட நீங்கள் வைக்கலாம். அப்பப்போ சூடு பண்ணிவிட்டு வெளியில் வச்சு சாப்பிடுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.